டேய் குமார், உனக்கு தான் தெலுங்கு தெரியுமே. நான் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி கூட. டேய், நான் பேசுறதே அரைகுறை தெலுங்கு தான்டா. ஏன் நீ நம்ம மேடம் கிட்டே தெலுங்கு கத்துக்கலாமே? அவங்க கிட்ட கேட்கறது கூட எனக்கு தெலுங்கு தெரியாதுடா. அது ஒண்ணும் பிரமாதம் இல்லடா, அதை வேணா நான் சொல்லி தர்றேன். நீ நேரா நம்ம மேடம் கிட்ட போய், மேடம் నువ్వు నన్ను పెళ్లి చేసుకుంటావా அப்படின்னு கேளு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான்டா, மேடம் எனக்கு தெலுங்கு கத்து கொடுங்கன்னு அர்த்தம். மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? చెప్పోయ్. மேடம், నువ్వు అదే సొల్లు. నన్ను పెళ్లి చేసుకుంటావా? నీకెంత ధైర్యం ఉంటే నన్ను ఇలా వచ్చి అడుగుతావు? ఉండు, ఇప్పుడే ప్రిన్సిపాల్ తో చెప్పి నీ సీట్ చించేస్తాను. மேடம் 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 ஏன் உன்னை திட்டிட்டு போறாங்க? தெலுங்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்து குமார் கிட்ட போய் கேட்டா, அதுக்காக மேடம் கிட்ட போய் నువ్వు నన్ను పెళ్లి చేసుకుంటావని கேட்க சொன்னா. ஐயா அழுமூஞ்சி, நான் போய் மேடத்துக்கு சொல்றேன். మేడం మేడం, పాపం మేడం, వాడికి తెలుగు అర్థం కాదు. అలా అడగమని ఎవరో చెప్పారంట, అంతే. అర్థం తెలియకుండా ఎందుకు అలా అడగాలి? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். అలా కాదు, నన్ను క్షమించండి అని అడగాలి. எனக்கு தெலுங்கு தெரிய போய் சரியா போச்சு. இல்லன்னா பிரின்சிபல் கிட்ட செம்மையா வாங்கிருப்பேன்.